அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நல்ல யோசனை பண்ணி அமர முடிவெடுத்து செய்யும். அது செஞ்ச பிறகு யோசிக்கிறது என்பது அது தேவையில்லாதது, அது பயனற்றது. எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர். எண்ணி துணிய கர்மம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு செயலை செய்யும் போது அது கரெக்டா அது தப்பா அப்படின்னு யோசனை பண்ணி அதை செய்ய சொல்றாரு. கேட்டீங்களா? துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. அது செஞ்சு முடிச்ச பிறகு அதை நினைச்சு சிந்தனை தோல்வியாச்சுன்னா அதை நினைச்சு சிந்தனை செய்வது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். கேட்டீங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முன்னாடி பல முறை யோசிக்கணும். யோசிச்சு அதை நீங்க செயல்படுத்துங்க. நீங்க ஸ்கூல் முடிச்ச பிறகு படிப்பு விஷயம், படிப்பு விஷயத்துல நீங்க என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இன்ஜினியரிங்கா, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டா, இல்லை எம்பியா, இல்லை ஐடிஐயா, எந்த விஷயத்த நம்ம படிக்கிறோம், நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இப்போ உள்ள இளைய தலைமுறை என்ன இன்ட்ரெஸ்ட், அதை நீங்க படிங்க. படிச்சு அதை நம்பிக்கையோடு நீ அதில் படிச்சு முன்னேறிவாங்க. அதுல நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு வேலை கிடைக்குது கிடைக்கல அது வேற விஷயம். வேலை கிடைக்கலன்னு வீட்டில் உட்காராம நீ அடுத்து என்ன செய்யணும், எடுத்து என்ன செய்ய போறோம், நம்ம போயிட்டே இருங்க மேல மேல. எல்லாருக்கும் எல்லாமே நடக்காது. எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கணும். வீட்டில் சும்மா உட்காந்து நீங்க ஐயோ நான் குரூப் எக்ஸாம் எழுதுனேன், அந்த எக்ஸாம் எழுதுனேன், இந்த எக்ஸாம் எழுதுனேன், நமக்கு ரிசல்ட் வரல, ஃபெயிலான, அதெல்லாம் பேசவே கூடாது. இல்லையா? அடுத்த ஸ்டெப்பு. அதுதான் வாழ்க்கை. அப்படி போயிட்டே இருக்கணும். போயிட்டு நமக்கு என்ன பிடிக்குதோ அதுல இருந்து நமக்கு போயிட்டு மேலே போயிட்டு அது நம்ம ஸ்டாண்டர்டா இருந்து அப்படியே வாழ்க்கையை வைத்து போயிட்டு இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. இல்லைன்னா நீங்க முயற்சி பண்ணாம இருந்தாச்சுன்னா நீங்க கம்ப்ளீட்டா வேணா போயிருவீங்க. இதுதான் உங்களுக்கு. எதுவுமே நம்ம முயற்சி எடுக்காம வீட்டில் இருந்தா ஒன்றும் நடக்காது. நமக்கு அவன் தருவான், இவன் தருவான், எவனும் தரமாட்டான். நமக்கு மதிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்மளுடைய முயற்சி தான். முயற்சி திருமணை ஆக்கும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருந்தார். நீங்க கடவுளை கூட நம்ப வேண்டாம், உங்க முயற்சியை நீங்க நம்புங்க அப்படின்னு வள்ளுவரே சொல்லிட்டாரு. கடவுளை நம்பாதீங்க, தெய்வத்துக்கு கூட உனக்கு நடக்கக்கூடிய பண்ணிடுவாரு. ஆனா உன்னுடைய முயற்சி என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி தரும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் நீ வெற்றி அடைவ. அதான் சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் தன் முயற்சி வெற்றி தரும்னு இருக்காரு. அதனால என்னைக்குமே முயற்சியை கைவிடாதீங்க. இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயத்துக்கு நான் சொல்றேன், கேட்டீங்களா? இப்போ உள்ள காலங்கள்ல மிஷின் வாழ்க்கை தான். காலையில 8 மணிக்கு ஆச்சுன்னா பார்க்கல, அங்க டிராபிக் இங்க டிராபிக், ஓட ஓட வைக்க போக ஆணும் பெண்ணும் அங்கிட்டு ஓட, சாயந்தரம் 4 மணிக்கு அங்கிட்டு ஓட எல்லாமே நடந்துட்டு பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கு. என்னுடைய காலங்கள்ல அதெல்லாம் கிடையாது. நிம்மதியா வாழ்ந்தோம், நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன். புரியுதா? இந்த ஒரு கதையை சொல்றேன். இதெல்லாம் இப்ப தேவைகள் அதிகமாகி போச்சு இல்லையா?
எல்லாருமே தேவைகள் அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குழந்தைகள் 2 குழந்தை ஆச்சுன்னா 2 குழந்தைகள் படிப்பு செலவு, கணவன் மனைவி வேலைக்கு போனாலுமே வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, பால், தயிர், மோர், மளிகை ஜாமான் கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் மெயின்டைன் பண்ண முடியாது. சாதாரண எல்கேஜி யூகேஜிக்கே நீங்க 1 லட்ச ரூபா கேட்குறான். என்ன பண்ணீங்க? அன்னைக்கு ஒரே ஒரு சாக்லேட்ல 1ஆம் கிளாஸை கொண்டு சேர்த்தோம். நீங்கள் எப்படி நடக்குது? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரே ஒரு சாக்லேட் ஹெட் மாஸ்டர் கொண்டு கொடுத்தா போதும். ஒரே ஒரு 5 பைசா, அப்போ 5 பைசாலாம் இருக்குது, 5 பைசா ஒரு சாக்லேட்டு ஹெட் மாஸ்டர் கொண்டு கொடுத்தோம். இன்னைக்கு அது நடக்குமா? 1 லட்ச ரூபா எல்கேஜி. சிபிஎஸ்சி ஸ்கூலில் 1 லட்ச ரூபா அன்னைக்கு நீங்கள் போடலாம். எல்கேஜி யூகேஜி ஒரு குழந்தைக்கு. அதுக்கு வந்து நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா? அப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு உலகம். ஆனால் பேரண்ட்ஸும் நீங்கள் வீட்டில் இருந்து நல்லா சொல்லிக் கொடுங்க. நல்ல குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. உங்களுக்குள்ள மனப்பிரச்சனைகள் வரலாம், குழந்தைகள் முன்னாடி அதை காமிக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? குழந்தைகள் முன்னாடி எக்காலந்து கொண்டு காமிக்காதீங்க. குழந்தைகள் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோங்க. காரணம் என்னன்னா, நீங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டீங்கன்னா அது அதே மாதிரி தான் நாளைக்கு அது வளரும். எங்க அப்பா அம்மா வந்து சண்டை போட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அது வளரும். மனம் தானே, மனசுடைய மனம் வந்து எப்படி வேணாலும் செய்யும். அது லேசானது. கேட்டீங்களா? அதனால நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். கேட்டீங்களா? 1000 பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். குழந்தைகள் முன்னாடி அது காமிக்கவே காமிக்கும். அவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்க மாதிரி பாருங்க. அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு மட்டும் பாருங்க. அருமையா வளரும், சூப்பரா வளரும். நாளைக்கு உங்களுக்கு கடைசி காலத்துல அதை வச்சு காப்பாற்றும். புரியுதா? கடைசி காலத்துல உங்களை வச்சு அதை காப்பாற்றும். நீங்க சண்டை போட்டீங்கன்னா அது பிரிவாயிடும். ஃபேமிலிக்குள்ள பிரிவாகி நிறைய விஷயங்கள் நீங்க கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தான் நீங்க யோசனை பண்ணி நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? என்னெல்லாம் நீங்க இப்போ வந்து டெக்னாலஜி காலம், அதனால குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நெருங்கி கொடுத்து பழங்க. ஏதாவது குழந்தை தப்பு பண்ணிச்சு அப்படின்னா அதை நீங்க கண்டிங்க. கூட்டு அதிகமா செல்லம் கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்காதீங்க. வளர்த்துச்சுன்னா நாளைக்கு அந்த குழந்தை கெட்டு போயிடும். உங்க கண்டிஷன் கொஞ்சம் இருக்கணும். அது படிக்க இல்லையா, கண்டிஷன் இருக்கணும். ரொம்ப செல்லம் கொடுக்காங்க அந்த குழந்தைக்கு. ரொம்ப செல்லம் கொடுத்தா அந்த குழந்தை கெட்டு போயிடும். பைக் கேட்டால் வாங்கி கொடுத்தேன், டிவி கேட்டால் வாங்கி கொடுத்தேன், செல்போன் ஐஃபோன் கேட்டால் வாங்கி கொடுத்தேன், இப்படிலாம் வாங்கி உங்களோட தகுதிக்கு என்ன உண்டோ அதை மட்டும் செய்யுங்க. அவன் சம்பாரிச்சு ஐஃபோன் வாங்கிக்கிட்டோம், அவன் சம்பாரிச்சு பைக் வாங்கிக்கிட்டோம். எதுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க? படிக்க வச்சிங்களா, அதோடு படிக்கணும். வாங்கி கொடுத்தேன். அவன் இப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு பைக்கை எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகாமல் சுற்றிட்டு வருவான். ஊரில் ஒம்பெல்லாம் எடுத்துட்டு வருவான். ஊரில் ஒம்பெல்லாம் எடுத்து வருவானா எல்லாருக்கும் நீங்கள் தான் பார்க்கணும். போலீஸ் கேஸ் ஆகும், எல்லாமே நடக்கும். அது ஒரு குழந்தை கெட்டு போகிறதும் நல்லா இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. தாய் தப்பன் கையில் தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு. நீங்கள் அதை மட்டும் யோசனை பண்ணி செயல்படுங்க. என்னைக்குமே குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி வளருங்க. நான் அப்படி கஷ்டப்பட்டேன். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷம் இருக்கும் முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. தாத்தா, பாட்டி, அப்பா எல்லா விஷயங்களும் வந்து அவங்க வந்து நல்ல மரியாதை கொடுத்தாங்க. சின்ன குழந்தை இன்னைக்கு வளர்ந்தது, இந்த குடும்பம் வளர்ந்தது, கூட்டு குடும்பம் இருந்தது. இன்னைக்கு கூட்டு குடும்பம் இருக்கா? சொல்லுங்க. கூட்டு குடும்பமே கிடையாது. ஏன் கிடையாது? சொல்லுங்க. அதான் எல்லாருக்கும் வேற்றுமை. குழந்தைய படிக்க வைக்கணும், இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், கொண்டாட்டி வேலைக்கு போகணும், புருஷ வேலைக்கு போகணும், மாமியா எங்கே இருக்கா வீட்டுக்கு போய் சொல்லு. இதுதான் நடக்குது.
மாமனார் அங்கே போச்சுட்டு எல்லா ஹோமில் கூட சேரு. நீ யோசனை பண்ணுங்க, மிஸ் இந்த வாழ்க்கையை பற்றி இப்போ உள்ள காலம். நாங்கள் வாழ்ந்த காலம் தானே சூப்பர் காலம். எங்கள் அப்பா உண்மையில சொல்கிறேன், தீபாவளி பார்த்தீங்களா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தீபாவளினா 10 நாளைக்கு முன்னாடி கொண்டாடுவோம். 10 நாளைக்கு முன்னாடியே அது அப்படியே வரவேற்போம். தீபாவளி பொங்கல் அப்படியே வரவேற்போம். ஐயோ ட்ரெஸ் கிடைக்கும், பட்டாசு கிடைக்கும். பொங்கல் ஆச்சுன்னா கரும்பு கிடைக்கும், அதுக்கு ட்ரெஸ் கிடைக்கும். எல்லாம் அப்படியே 10 நாளைக்கு கூட கற்பனைகள் ஓடும். எல்லாமே நாங்கள் அப்படியே ஆச்சரியப்படுவோம். 10 நாள் இப்படி சந்தோஷமா இருக்கும். ஐயோ 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 ஐயோன்னு சந்தோஷப்படுவோம் நாங்கள். இப்போ அப்படியே இருக்கு. தீபாவளி வர்றதும் தெரிய மாட்டேங்குது, பொங்கல் வர்றதும் தெரிய மாட்டேங்குது. புது ட்ரெஸ் போட்டு நாங்கள்லாம் அந்த பட்டாசு கொளுத்தும் போது எங்களுக்குள்ள ஆனந்தம் அதை கடவுளாலே திருப்திப்படுத்த முடியாது. அப்படி ஆனந்தப்பட்டோம் அந்த காலத்துல. அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா வருஷம் பூரா அந்த புது ட்ரெஸ் போடாம அந்த தீபாவளி அன்னைக்கு அந்த ட்ரெஸ் போடும்போது, புதுசா போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பட்டாசு வெடிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பொங்கலுக்கு அந்த கரும்பு திங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். பொங்கலுக்கு அந்த பலகாரம் திங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படிலாம் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா அது? இறைவா, அந்த வாழ்க்கை நீ திரும்பி வராது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அதான் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு இனிமை. இது வர்ற வாழ்க்கை உங்களுக்கு துன்பம் தான். 80-90களில் வாழ்ந்த வாழ்க்கை மறக்கவே முடியாது. யார் வேணாலும், எத்தனை கோடீஸ்வரனாலும் ஆகட்டும், எவ்வளவு பணமானாலும் ஆகட்டும், எவனாலும் வாழ்ந்துட்டு போகும். 80-90களில் 1980 1990களில் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நிம்மதி இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காது. அதை நான் உறுதியா சொல்லுவேன். எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து தெரியுமா அந்த காலங்களில். எந்த கவலையும் கிடையாது. பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு. ஒரு திருவிழா வந்தாச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏப்பா 10 நாளுங்களுடைய கோயில் திருவிழா வந்தாச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு கொண்டாட்டம். கோயில் திருவிழா வருது, என்ன சந்தோஷம். இன்னைக்கு நடக்கா? இன்னைக்கு கோயில் திருவிழாலே சண்டை தான் நடக்குது. இன்னைக்கு சந்தோஷம் இருந்தது, இன்னைக்கு சண்டை தான் நடக்குது. ஃபஸ்ட்டு வர காலங்களில் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்து இருந்துக்கோங்க. நான் வேஸ்ட்டு. அதே உலகம் எப்போ வெளியே போக தெரியல. கூடிய சீக்கிரம் உலகம் அழிஞ்சிடும். சரி, நன்றி.